ஹாய். ஸோ ப்ரிலிம்ஸில் ரொம்ப முக்கியமான விஷயமே ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுறது தான். எல்லாருக்குமே 100 கொஷினுமே தெரிஞ்சிருக்காது. பட் ஷியோராக 25+ கொஷின்ஸ் தெரிஞ்சிருக்கும். ரிமைனிங் 25 கொஷின்ஸை யார் ஹேண்டில் பண்ணுறாங்களோ அவங்க தான் ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணுறாங்க. அப்போது ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணுறதுக்கான வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் ஆஃப் த டெக்னிக் தான் ஆப்ஷன் எலிமினேஷன். அதை எப்படி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்பவுமே ப்ரிலிம்ஸோட ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் ரீட் பண்ணும்போது நிறைய முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். குறிப்பாக த வேர்ட்ஸ், த டேர்ம்ஸ். இந்த டேர்ம்ஸ் தான் யூபிஎஸ்சியுடைய ஒரு முக்கியமான ஒரு ஜாக் பாயிண்ட். இந்த இந்த டேர்ம்ஸை யார் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் அந்த என்டையர் ப்ரிலிம்ஸ் கொஷினில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டில் எது ராங் எது ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத உங்களுக்கு நல்லா கெஸ் பண்ண முடியும். குறிப்பாக எக்ஸ்ட்ரீம் டேர்ம்ஸ். ப்ரிலிம்ஸில் சில எக்ஸ்ட்ரீம் டேர்ம்ஸ் இருக்குது. ஆல்வேஸ், நெவர், ஒன்லி, கம்ப்ளீட், ஆல். இந்த மாதிரி வேர்ட்ஸை நீங்கள் ப்ரிலிம்ஸில் ஸ்டேட்மெண்ட்டில் ரீட் பண்ணும்போது யூ ஷுட் அட்டென்ஷன் டு தட். என்னென்னா அதை கண்டிப்பாக நீங்கள் க்ரூஷியலாக நோட் பண்ணணும். இல்லைன்னா ரொம்ப ஈஸியாக மிஸ்டேக் பண்ணிடுவீங்க. இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் எப்போ வருதோ அப்போ என்ன பண்ணணும், அதிகமான அட்டென்ஷனை எடுத்துகிட்டு அந்த இடத்துல நம்ம ஒர்க் பண்ண வேண்டிய விஷயம் லாஜிக்கலாக திங்க் பண்ணுறது, வெதர் இட் இஸ் ரைட் ஆர் ராங். ஓகே, அதை நம்ம எப்படி அப்படிங்கிறத நம்ம இந்த செஷனில் பார்க்க போகிறோம் வித் எக்ஸாம்பிள் POXோட. So here, which of the following have occurred in India after liberalization of economic policies in 1991? ஸோ 1991 எல்பிஜிக்கு அப்புறம் இந்தியாவோட எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் என்ன பண்ணிக்கிறாங்க. ஓகே, இதில் எக்ஸ்ட்ரீம் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எனாரமஸ். இதை நம்ம நோட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த கொஸ்டினுடைய கரெக்ட் ஆன்சர் கேட்டிருக்காங்களா, ராங் ஆன்சர் கேட்டிருக்காங்களா? எஸ், கரெக்ட் ஆன்சர் கேட்டிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் ரைட் பண்ணணும். ஃபர்ஸ்ட், இது எல்பிஜி பற்றி கேட்டிருக்கனால பொதுவாக எல்பிஜிக்கு அப்புறம் என்ன மாதிரி விஷயம் நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஐடியாஸ் இருக்கும். பொதுவாக எல்பிஜி அப்போ என்னாச்சுன்னா அதிகப்படியான ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாச்சு. இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகப்படியான ப்ரொடக்ஷன்ஸை கிரியேட் பண்ணிச்சு. இந்த ப்ரொடக்ஷன்ஸ் அதிகப்படியான எக்ஸ்போர்ட்டை பூ பண்ணிச்சு. இந்த எக்ஸ்போர்ட் அதிகப்படியான ஃபாரின் ரிசர்வ்ஸை நமக்கு இந்தியா கொடுத்தது. ஓகே, ஸோ இந்த ஃபாரின் ரிசர்வ்ஸ் என்ன பண்ண முடிஞ்சது, நம்ம இந்தியாவுடைய எக்கனாமிக்கல் ஸ்டெபிலிட்டியை ஸ்ட்ராங் பண்ண முடிஞ்சது. இப்போ நம்ம இந்த கொஸ்டின்ஸ்க்கு வரலாம். எஸ், அஃப்கோர்ஸ் எல்பிஜி அப்போ என்னாச்சு, எஃப்டி இன்க்ரீஸ் ஆச்சு. எஃப்டி இன்க்ரீஸ் ஆச்சதுனால இந்தியாவோட எக்ஸ்போர்ட் அதிகமாச்சு. இந்தியாவோட எக்ஸ்போர்ட் அதிகமானதுனால இந்தியாவுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் அதிகமாச்சு. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம இங்கே வரணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், ஷேர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன் ஜிடிபி இன்க்ரீஸ் எனார்மஸ்லி. நம்ம 1991 எல்பிஜிக்கு அப்புறம் இண்டஸ்ட்ரீஸ், ஐடி செக்டார்ஸ், ப்ரைவேட்டைசேஷனுங்கிற ரொம்ப அதிகமான இடத்துல ஃபோக்கஸ் பண்ணனால அக்ரிகல்ச்சருங்கிறது ரிலேட்டிவ்லி ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக தான் டெவலப் ஆச்சு. when comes to here 7 to 8% or 9% என்னாச்சுன்னா இந்த எல்பிஜிக்கு அப்புறம் நம்ம இந்த சக்ஸஸ் ரேட்டை கொண்டு வர முடிஞ்சது. பட் அக்ரிகல்ச்சரில் 4 to 5% தான் ரிலேட்டிவாக கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு இருந்துச்சு. அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்டேட்மெண்ட்டில் ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கிறது இதுதான். த ஷேர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன் ஜிடிபி இன்க்ரீஸ்ட் ஆஃப்டர் எல்பிஜி. ஸோ திஸ் இஸ் இன்கரெக்ட். ஸோ இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் 1 அப்படின்னா எங்கெல்லாம் 1 இருக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், எலிமினேட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஆன்சர் இஸ் பி. ஸோ 2 and 3 and 4. ஓகே, so next question பாருங்க. Here, the period of Indian freedom struggle, which of the following was or were recommended by the Nehru report? Nehru reportனா நம்ம ஜவஹர்லால் நேரு ரிப்போர்ட் கிடையாது, மோதிலால் நேரு ரிப்போர்ட். ஓகே, ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, த கரெக்ட் ஆன்சர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட், கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் ஃபார் இந்தியா, அதாவது பூர்ண சுவராஜ். ஸோ பூர்ண சுவராஜ் அப்படிங்கிறது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்ரூவ் பண்ண ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் மூமெண்ட். ஓகே, இதை ஜவஹர்லால் நேரு கொண்டு வரார். ஓகே, பட் இந்த ஜாயிண்ட் எலெக்டட் சிஸ்டமும் ப்ரொவிஷன் ஃபார் ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் யார் கொண்டு வராங்கன்னா மோதிலால் நேரு அப்படிங்கிற ஒருத்தர் கொண்டு வராரு, அதாவது ஜவஹர்லால் நேருடைய அப்பா. ஓகே, இவங்க கொண்டு வர ஸ்டேட்மெண்ட்டும் இவர் கொண்டு வர ஸ்டேட்மெண்ட்டும் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஓகே, இது ஒரு ஸ்லைட்லி பிரிட்டிஷுக்கு ஃபேவரான ஸ்டேட்மெண்ட் ஆகும், இது கம்ப்ளீட்லி பிரிட்டிஷ் அகெயின்ஸ்டான ஸ்டேட்மெண்ட்டாகவும் இருக்குது. அப்படி இருக்கும்போது இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட்ஸான ஒரு ஏராளம் நடந்த ஒரு விஷயம். ஸோ அப்படி பார்க்கும்போது கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் ஃபார் இந்தியா அப்படிங்கிறது இந்த ரேர் ரெக்கமெண்டேஷனில் இல்லாத ஒரு விஷயம். ஸோ ஆப்ஷன் 1 அப்படிங்கிறது இஸ் இன்கரெக்ட். ஸோ கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 and 3 and B. ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டாக கொடுக்கும்போது அதில் எக்ஸ்ட்ரீமான ஒன்லி ஒன் ஸ்டேட்மெண்ட் அண்ட் கம்ப்ளீட்டான ஸ்டேட்மெண்ட்லாம் படிக்க வேண்டியது முக்கியமான விஷயம். இதில் ரொம்ப அதிகமான கம்ப்ளீட் ஸ்டேட்மெண்ட் வருது, இதில் ஒன்லி ஒன் ஸ்டேட்மெண்ட் வருது, இதில் ரொம்ப அதிகமான 50-50 பாசிபிலிட்டிஸான ஸ்டேட்மெண்ட் வருது. இப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ண தான் இந்த கொஸ்டின்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ அனதர் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள்,
With reference to bio-toilet, refers to bio-toilet by Indian Railway, consider the following statements. The decomposition of human waste in bio-toilet is initiated by fungal. No, bacteria is initiate பண்ணும். Okay, so bacteria. So இந்த மாதிரி words கவனிக்கணும். Next, the ammonia and water vapor are the only, see here, only end product in this decompositions which are released into the atmosphere. பொதுவாக ஒரு பொருள் டீகம்போஸ் ஆனாலும் என்ன ஆகும், கண்டிப்பாக வந்து மீத்தேன் வரும், குறிப்பாக ஃபுட். ஓகே, அதுக்கப்புறம் கார்பன் டை ஆக்சைடு எமிட் ஆகும். அப்படி இருக்கும்போது ஒன்லி அப்படிங்கிற இந்த எக்ஸ்ட்ரீட் ஸ்டேட்மெண்ட் தான் இன்கரெக்டான விஷயம். அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்ட் பிகாஸ் ஆஃப் பாக்டீரியா. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒன்லி கிடையாது, அதில் டீகம்போசஸ் ஸ்டார்ட் ஆகும்போது கண்டிப்பாக மீத்தேனும் அண்ட் கார்பனும் எமிட் ஆகும். ஓகே, அப்படி எமிட் ஆகும்போது இது ராங்கான ஸ்டேட்மெண்ட். அப்போது ரெண்டுமே இஸ் இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஸோ ஆப்ஷன்ஸ் டி இஸ் த ரைட் ஆன்சர், நெய்தர் 1 nor 2. ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் பாருங்க. இந்த ஃபோர்த் ஒன்ல the jet aircraft fly. ஜெட் ஏர்க்ராஃப்ட் பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம எர்த்தோடைய அட்மாஸ்பியரில் ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், நிறைய ஸ்பியர்ஸ் இருக்கும். ஓகே, இந்த ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியரில் மேக்ஸிமம் இந்த ஃப்ளைட்டு அண்ட் ஜெட்ஸ் எல்லாம் எங்கே மூவ் ஆகும்னா இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியரில் தான் மூவ் ஆகும். இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியரில் ஏன் மூவ் ஆகுதுன்னா இங்கே தான் ஏரோட ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. இந்த ஏர் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால என்ன பண்ண முடியும்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ண முடியுது. ஸோ இங்கே லேக் ஆஃப் க்ளவுட்ஸ் அண்ட் லேக் ஆஃப் வாட்டர் வேப்பர்ஸ் அண்ட் லேக் ஆஃப் வெர்டிக்கல் கரண்ட், அதாவது விண்டோடைய மூமெண்ட் இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக என்ன பண்ண முடியும், மூமெண்ட் பண்ண முடியும். அது மூலமாக அந்த எஃபிஷியன்சி ஆஃப் ஸ்பீடை அட்டைன் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஜெட் ஏர்க்ராஃப்ட் ஃப்ளை வெரி ஈஸிலி ஸ்மூத்லி பிகாஸ் lower stratosphere. பிகாஸ் அதுக்கு என்ன ரீசன் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட், there is no clouds and there is no vertical winds and there is no water vapors. இப்போ சம்டைம்ஸ் இந்த ஒன்லி அண்ட் கம்ப்ளீட்லி அண்ட் ஆல் அண்ட் ஆல்வேஸ் இந்த மாதிரி விஷயம் நோட் பண்ணும்போது முக்கியமான விஷயம் என்னன்னா இது ஆல்வேஸ் நாட் கரெக்ட் அப்படின்னு தெரியணும். அதாவது இப்போ நம்ம பார்த்த கீவேர்ட்லாம் 8 to 85% தான் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம்னா ரிமைனிங் 10 to 15% பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் அது கரெக்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம நினைப்போம் நோ கிளவுட்ஸ் நோ விண்ட்னா கண்டிப்பாக ஏதாவது க்ளவுட்ஸ் இருக்குமா, இருக்காதா அப்படின்னு தோணும். கண்டிப்பாக இல்லை, லேக் ஆஃப் க்ளவுட்ஸ் இருக்குது. லேக் ஆஃப் க்ளவுட்ஸும் லேக் ஆஃப் வெர்டிக்கல் விண்ட்ஸும் இருக்கிறதுனால தான் இந்த ஏர் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால தான் ரொம்ப ஈஸியாக என்ன பண்ண முடியுது, ஜெட் ஃப்ளை பண்ண முடியுது. இந்த மாதிரி சம் லாஜிக்கல் ரீசனே என்ன பண்ணுவோம்னு நம்ம ஆன்சர் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒன்லி ஒன் ஸ்டேட்மெண்ட், கம்ப்ளீட் ஸ்டேட்மெண்ட்லாம் வரும்போது கண்டிப்பாக தப்பாக தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. சம்டைம்ஸ் அது கரெக்டாக இருக்கும். பட் மெஜாரிட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ராங்கான ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறது நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, அதோட எக்ஸப்ஷன் கொஸ்டின் தான் இருக்குது. ஓகே, ஸோ இது ரெண்டுமே கரெக்ட். ஸோ ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் பாருங்க. இதில் லோக் அடால்ட் பற்றி கேட்டிருக்காங்க. ஓகே, லோக் அடால்ட். Low court have jurisdiction to settle the matter of at pre-litigative stage and not those matter pending before any court. கிடையாது, not. சம்டைம்ஸ் என்ன பண்ண முடியும், ப்ரீலிட்டிகேஷன்ஸ்க்கு நம்ம லோ அடால்ட் அப்ரோச் பண்ண முடியும். சம்டைம்ஸ் கோர்ட்டில் அந்த கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது கூட என்ன பண்ண முடியும், லோ அடால்ட்டில் நம்ம அந்த கேஸை ஃபைல் பண்ணி நம்ம அந்த கேஸ்க்கான ஜஸ்டிஸை நம்ம அங்கேருந்து வாங்க முடியும். ஓகே, ஸோ நாட் தோஸ் மேட்டர் பெண்டிங் பிஃபோர் எனி கோர்ட் அப்படிங்கிறது ராங் ஆன்சர். என்ன பண்ண முடியும், பெண்டிங் இருக்கும்போதே நம்ம லோ அடால்ட் அப்ரோச் பண்ணி ஜஸ்டிஸை வாங்க முடியும். அது மூலமாக கோர்ட்டுக்கு வரக்கூடிய பெண்டிங் கேஸ் தான் குறையும். ஆக்சுவலி நல்ல விஷயம். ஸோ இட்ஸ் இன்கரெக்ட். செகண்ட் பாருங்க, லோ அடால்ட் கேன் டீல் வித் மேட்டர்ஸ் விச் ஆர் சிவில் and not criminal cases, no, including criminal cases. And every local adult consists of either serving or retired judicial officers. Yes, correct. Sitting Supreme Court judges or High Court judges or retired Supreme Court judges or High Court judges என்ன பண்ண முடியும், local adultல அஃபிஷியல் மெம்பர்ஸாக இருக்க முடியும். வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஒன்லி அப்படிங்கிறது தான் அப்படி கிடையாது. சம்டைம்ஸ் இல்லை, லோக் அடால்ட்டோடைய காம்போசிஷன்ஸ் எப்படின்னா ஜுடிஷியல் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, லீகல் பீப்புள்ஸ் இருப்பாங்க அண்ட் சோஷியல் ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க. இவங்க 3 பேர் இருக்கக்கூடிய லோக்கலுடைய கம்போசிஷன்ஸ். ஸோ ஒன்லி அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் தான் இந்த இடத்துல இன்கரெக்டாக இருக்கும். நாட் எனி அதர் பர்சன் கிடையாது, அதர் பர்சன் டூ. யாரு, சோஷியல் ஒர்க்கர். ஓகே, சோஷியல் ஜஸ்டிஸ்லையும் சோஷியல் வெல்ஃபேர்லையும் சோஷியல் பப்ளிக் ஒப்பீனியன்லையும் ரொம்ப எக்ஸ்பர்ட்டான பீப்புள் இருப்பாங்களே, அவங்களும் இந்த இடத்துல இருப்பாங்க. எதுக்காகனா ஒரு டைவர்சிவான டிஃப்ரெண்டான ஒப்பீனியன்ஸ் கொடுக்குறதுக்காக. நெக்ஸ்ட், none of the above statements given above is correct. Yes, correct. So D is the right. இந்த மாதிரி ஒன்லி ஸ்டேட்மெண்ட்லாம் வரும்போது பார்த்துருக்கீங்களா, எங்கேயாவது ஒரு லாஜிக்கலாக எங்கேயாவது இடிக்க ஆரம்பிக்கும். சம்டைம்ஸ் கம்ப்ளீட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட் வரும்போது அது கரெக்டாக இருக்கும். எக்ஸாம்பிள் லாஸ்ட் கொஸ்டின் பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம ஒரு ஆப்ஷன்ஸ் என்ன பண்ணணும்னா ரொம்ப கிறிஸ்பாக நீங்கள் பார்த்தோன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எலிமினேட் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு இந்த மாதிரி சம் எக்ஸ்ட்ரீமான கீவேர்ட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணுங்கள்,
ஃபிலிம்ஸ் கொஷின்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணும்போது ரிவிஷன் பண்ணும்போது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமான கீவேர்ட்ஸ்லாம் எந்தெந்த கொஷின்ஸில் வருதுங்கிறத நோட் அவுட் பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, அண்ட் தேங்க்யூ ஆல்.